மட்டக்களப்பு நாவலடியில் அமைந்துள்ள இலங்கை சமுத்திர பல்கலைக்கழகத்திற்கு புதிய மாணவர்களை வரவேற்கும் நிகழ்வு நடைபெற்றது. இலங்கை சமுத்திர பல்கலைக்கழகத்தில் முதல் முறையாக ஏற்பாட்டில் செயற்பாட்டு கற்கையினர்களுக்கான புதிய மாணவர்களை வரவேற்கும் நிகழ்வானது மட்டக்களப்பு பிராந்திய நிலையத்தின் உதவி பணிப்பாளர் கே அருண் சிவம் தலைமையில் நேற்று 30ஆம் தேதி இடம்பெற்றது. நவீன உலகில் புதிய தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொள்வதற்கும் புதிய தொழில் முயற்சியாளராக உருவாக்குவதற்கும் இலங்கை சமுத்திர பல்கலைக்கழகம் பல வருடங்களாக சேவையாற்றி வருகின்றது. உயர் தொழில்நுட்பத்தினால கருவிகள் மற்றும் இயந்திரங்கள் மூலம் இளைஞர் யுவதிகளுக்கு தொழில்நுட்பத்தை கற்பதற்கான வசதிகளை பல்கலைக்கழகத்தில் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளன. மேலும் இலங்கையின் நீல பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். நாடளாவிய ரீதியில் 8 பிராந்திய நிலையங்களூடாக இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொள்வதற்கான அறிவை மேம்படுத்தி புதிய விஞ்ஞான தொழில்நுட்ப அறிவை வழங்கும் பல்கலைக்கழகமாக செயற்பட்டு வருவதுடன் NDQ 4 தர சான்றிதழ்கள் மற்றும் டிப்ளோமா கற்கை நெறிகளை பயிற்றுவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்நிகழ்வில் ஆன்மீக அதிதிகளாக ராமகிருஷ்ண மிஷன் சுவாமி, உமா டிஷானந்த ஜி மகராஜ், அருட்தந்தை கே ஜூட் டிலக்ஷன், மௌலவி அர்கம் ருலாஷத், கிழக்கு மாகாண மீன்பிடி பிரிவின் உத்தியோகத்தர் பிரதீபன், மட்டக்களப்பு வலய கல்வி உதவி கல்வி பணிப்பாளர் நிஷாந்த பிரசாத், இரக்காமம் பிரதேச செயலக திறன் அபிவிருத்தி உத்தியோகத்தர் கனிவா, கல்விசார் மற்றும் கல்விசாரா உத்தியோகத்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மேலும் சர்வதேச தரத்திலான தொழில் தகமையை பெற்றுக் கொள்ளக்கூடிய பல கற்கை நெறிகள் இங்கு நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்.